ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 39வது சங்கீதம் 7வது வசனம். நீரே என் நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்கிறான், ஆண்டவரே, நான் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் எதை குறித்து நான் நினைச்சேன் காத்து கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை நீங்கள் ஒருத்தர் தான் ஆண்டவரே, உங்களுக்காக தான் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவீர் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வின் வெற்றிக்கு, ஜெயத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, மேன்மைக்கு, உயர்வுக்கு நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உன் வேலையா, உன் பணத்தையா, உன் பிஸ்னஸையா, உன் நண்பர்களையா, உனக்கு இருக்கான வேற ஏதோ ஒரு சோர்ஸையா? ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் உன் நம்பிக்கையாக வச்சேனா நீ தோத்து போயிடுவப்பா. அவர் சொல்கிறாரு, என்ன நீ நம்பிக்கையாக வை. வசனம் சொல்லுறது, மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். சங்கீதக்காரன் சொல்லுறான், ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை. என் நம்பிக்கை முழுவதும் உங்கள் மேலே தான் வச்சுருக்கேன். என்ன நம்பிக்கை வச்சுருக்கேன்? என் வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக கொண்டு வருவீங்க, என் எதிர்காலத்தை நீங்கள் அற்புதமாக நடத்துவீங்க. ஆண்டவரே, இன்றைக்கி நான் சந்திக்கிற எல்லா கஷ்டம் சவாலிருந்து நிச்சயம் என்னை விடுதலையாக்கி என்னை ஜெயமாக நீங்கள் நடத்துவீங்கன்னு நான் உங்களை நம்பியிருக்கிறேன் என்று சொன்னான். அவனை கர்த்தர் உயர்த்தி அவன் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு தேவன் அவனை உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு உங்களையும் பார்த்து இந்த காலை வேளையில் சொல்கிறார், உன் நம்பிக்கை அங்கங்கே வைக்காத, உன் மனசை அளபாய விடாத. அவர் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடு என்ன நம்பு, என்ன விசுவாசி, அப்போ நான் உன்னை நடத்தி உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த உலக மக்கள் எதையோ நம்புகிறாங்க, எதையோ நம்பி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அவர் வாழ்க்கையில் அநேக நேரத்தில் வெற்றியை, ஜெயத்தை பெற முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நீ நம்புனேனா, என்ன நீ விசுவாசிச்சேனா, அவர் சொல்கிறாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதை நம்புறியோ, எதை விசுவாசிக்கிறியோ, அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளையுடைய வாழ்வை கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாய் வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வின் அனைத்து காரியத்திலையும் வெற்றி பெறுவீர்கள். God bless you.